ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சிம்பிளி ஷார்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம கோயம்புத்தூரை கலக்கிட்டு இருக்க இப்போ புதுசாக நம்ம ஸ்டாலின் சார் ஓப்பன் பண்ண சிம்பிளி பூங்காவை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாங்கள் நேராக காந்திபுரம் போயிட்டு உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். அங்கே போனோன்னா ₹30 பேமெண்ட் பண்ணி 4 வீலர் பார்க் பண்ணோம். பார்க் பண்ணிவிட்டு ஒரே என்ட்ரன்ஸ் ஆனோம். அங்கே இருந்த மெயின் என்ட்ரன்ஸ் ஆம்பியன்ஸே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா வீடியோ எடுத்துகிட்டே உள்ளே போனோம். உள்ளே போனால் குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு செம்மையான ஸ்பாட்டு. நிறைய குழந்தைங்க என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம குழந்தைங்களுக்கு சரியாக கொடுக்கணும் அதெல்லாம் இருந்துட்டாங்க. நல்லா இருந்துச்சு. பிள்ளைங்க நல்லா ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே நாங்களும் வாக்கிங் பண்ணிட்டு இருந்தோம். அப்படியே நேராக போய்கிட்டே இருந்தால் 2 சைடும் நல்ல ஃப்ளவர்ஸு லீவ்ஸ்னு நல்லா கார்டனிங் பண்ணியிருந்தாங்க. பார்த்துட்டே போயிட்டு இருந்தோம். போயிட்டே இருக்கும்போது பார்த்தா அழகாக 2 மயில் நல்லா அழகாக மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அதையும் வீடியோ எடுத்துகிட்டே போயிட்டு இருந்தோம். அப்புறமா 2 சைடும் ஃபுல்லாக ஃப்ளவர்ஸு நல்லா பார்த்துட்டே பார்க்கும்போது நடக்கும்போது ரொம்ப ஈவினிங் டைத்தில் பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது நிறைய ஃபோட்டோ ஷூட் ஏரியா இருந்துச்சு. நிறையா பேர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. எங்களுக்கெல்லாம் நின்று எடுக்கிறதுக்கு அங்கே ஸ்பேஸே கிடைக்கலங்க. அடுத்தடுத்த ஆளுங்க எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டே வந்துட்டோம். சரி, இன்னொரு டைம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல வெரைட்டியாக ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு. அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரோஜா பூலாம் வேறு லெவல். என்னடா கை வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோலாக தான் வந்துட்டு இருந்தோம். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நல்ல வெரைட்டியாக ரோசஸ் இருந்துச்சு. இப்போதானே வச்சுருக்காங்க, இன்னும் கொஞ்ச நாள் ஆனால் அது இன்னும் கொஞ்சம் டெவலப்மெண்ட் இந்த செடிஸில் இன்னும் நிறையா ஃப்ளவர்ஸ் மெயின்டெனன்ஸ் ஸ்டார்டிங்கில் இருக்கிறனால நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் நாள் ஆக ஆக இன்னும் நிறையா செடிஸ்லாம் வளர்ந்தா இன்னும் க்ரீனரியாக நல்லாயிருக்கும். அப்படியே போயிட்டே இருக்கும்போது பார்த்தா இன்னொரு இடம் விளையாடுறதுக்கு வருது. என்னடான்னு பார்த்தா அங்கே பேமெண்ட் பண்ணி விளையாடுற மாதிரி பிளேஸ் இருக்குது. அது ஆஸ் யூஷுவலாக எல்லா எக்ஸ்போ அதெல்லாம் போடுறாங்க இல்லையா, அங்கெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது நல்லா பீஸ்ஃபுல்லான பிளேஸாக இருந்துச்சு. ரொம்ப பசி வந்துடுச்சு. சரின்னு சொல்லிட்டு உள்ளே போனால் ஏகப்பட்ட கூட்டங்க. எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. என்னடானா ஃபுல்லாக சாப்பாடுக்குன்னு தனியாக ஒரு ஏரியா ஓப்பன் பண்ணி அங்கே மட்டும்தான் ஃபுட்டு. உள்ளே வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிற ஃபுட்டு அலோவ் பண்ணல. அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு இந்த ஹிப்லி வேஃபர்ஸு எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்படியே ரவுண்டு நாங்கள் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நடந்து வந்துட்டே இருந்தோம். அதுக்கப்புறமா பார்த்தா அங்கே வந்து கேர்ள்ஸ் எல்லாம் எக்ஸசைஸ் பண்ணாங்க. ஒரு சைடு குழந்தைங்க எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு இல்லையா, குழந்தைங்க எக்ஸசைஸ்
நாங்கள் போன டயத்தில் வந்து ஹையான் ஆக்டர்ஸ்னு இன்ஸ்டாகிராம் பேஜில் உள்ளவங்க லைவ் ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் யாஸ் டிஜே அப்படின்னு டிஜே பண்ணிகிட்டு இருந்தாங்க. நல்லா வைப் பண்ணுறதுக்கு பசங்க நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. அவங்களோட வாய்ஸும் ஓகே, அந்த மியூசிக்கும் சரி, லைவாக கேட்கும்போது அந்த ஈவினிங் டேஸில் பீஸ்ஃபுல்லாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. ப்ரோக்ராம் முடிச்சுட்டு 7 o'clock செம்மொழி பூங்கா க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. கிளம்பி வரும்போது சைடில் கார்டனிங் அப்புறம் வந்து டெக்கரேஷன்லாம் இருந்துச்சு. அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே வந்துட்டு இருந்தோம். நைட்டில் லைட் வியூஸோட பார்க் பார்க்க நல்லா இருந்துச்சு. அதையும் அப்படியே பார்த்துட்டே வந்துட்டு இருந்தோம். ஃபேமிலியோட குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு இந்த செம்மொழி பூங்கா ஒரு பெஸ்ட் பிளேஸ்னே சொல்லலாம். வாக்கிங் பண்ணுறவங்களுக்கும் நல்ல கம்ஃபர்டபுளான பிளேஸாக இருக்குது. மறக்காமல் நீங்களும் வந்து ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.